எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நெஸ்ட் பிளேஸ் அகாடமி. டெட் மாணவர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவை பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். சார், நான் டிஎன் டெட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறேன். எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஆனால் நான் படிக்க ஆரம்பிக்கலை. என்ன படிக்கணும்னு தெரியல. எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஒன்றுமே புரியல. அதனால் இந்த தேர்வு விட்டுட்டு அடுத்த தேர்வு நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருமே பாருங்கள். நமக்கு தேர்வு வரப்போகுது. இந்த தேர்வுலையே நம்ம எப்படியாவது வெற்றி பெற்றுட்டோம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, சார் எனக்கு தெரிஞ்சவங்க 1 வருஷமாக படிச்சுட்ருக்காங்க, 8 மாதமாக படிச்சுட்ருக்காங்க. இருக்கட்டும், சந்தோஷம். ஆனால் நமக்கு இப்போ இருக்கிறது அதுதான் உண்மை. பாஸ்ட்டை பற்றி பேசி நமக்கு எதுவுமே இல்லைங்க. வருத்தம் தான். இப்போ நமக்கு இருக்கிறது ஒரு 30 நாள் அரௌண்ட் இருக்குது. அதற்காக நம்ம ஒரு பேட்ச் போட்டிருக்கிறோம். 149 ரூபா மட்டும்தான். நான் எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது அப்படிங்கிற கவலைலாம் உங்களுக்கு தேவையே இல்லைங்க. ஓகேங்களா? வெறும் 149 ரூபா தான் போட்டிருக்குறோம். அமௌண்ட்டுக்காக கிடையாதுங்க. சார், என்கிட்ட 100 தான் இருக்குது, என்கிட்ட 50 இருக்குது. உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் கொடுத்து பே பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவுமே படிக்காமல் இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கவாவது உதவிகரமாக இருக்கும். அதேபோல் நீங்கள் படிக்கிறத உங்கள் தரப்பில் படிச்சுட்டே இருங்க. நம்ம கொடுக்குறதும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்குறாங்க, வெறும் 149 ரூபா போட்டிருக்கீங்களே சார், எப்படி இருக்குமோ? ஏன்னா அது எப்படி சார் எப்படி இது பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலாக எங்களோட ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டு டிஎன்பிசி ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸாக நாங்கள் இருக்கிறோம். 4 இல்லை 5 கேட்டிங்கன்னா 4 இயர்ஸுங்க. ஓகேங்களா? பசங்க கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான எல்லாமே நம்ம வெளிப்படைத்தன்மையாக நம்ம யூடியூப்லேயே போட்டிருக்கிறோம். டெட்டு பேட்ச் போட்டது இதுவே முதல் முறை. 149 ரூபா போட்டோம், பேட்ச் போட்டோங்கிறனால எங்களுக்கு பரிசு கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த தேர்வு மூலம் நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா, என்எஸ்டபிள்யூன்னு போட்டு கீழே அவங்க 4 யாரெல்லாம் வெற்றி பெற்றவங்க 4 ஃபோட்டோ போட்டோம் அப்படின்னா, அதை பார்த்து நாளைக்கு 100 பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. 100 பேர் வருவாங்க. அதுதான் பிக்கெஸ்ட் கிரெடிட். புரியுதுங்களா? இதுதாங்க கான்செப்ட்டு. பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8778963630 இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க. சரிங்களா? அமௌண்ட்டை பற்றி கிடையாது. ஒரு 4 பேர் கிளியர் பண்ணால் நமக்கு பிக்கெஸ்ட் கிரெடிட் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா 2026 ஒரு நிறைய பேரை கூப்பிட்டு வரணும்னு ஆசைப்பட்றோம். வேறு ஒன்றும் இல்லை. சும்மா நம்ம பேட்ச் நடத்துறதுக்கு இல்லை. சும்மா ஒரு பேட்ச் நடத்துறதுக்கு இல்லைங்க. ஓகேங்களா? ஒரு 4 பேர் வெற்றி பெறாத அந்த பேட்ச் சக்ஸஸ்ஸு. சும்மா நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா? நீங்கள் பே பண்ணிட்டு இதுக்கு அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஓகே. சரி, ஓகேங்க. இது நம்ம பேட்ச் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, சார் இந்த 30 நாளில் நீங்கள் இந்த பேட்ச்சில் நம்ம கிளியர் பண்ணிட முடியுமா? இது வரைக்கும் நாங்கள் ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. அதுக்கான அவசியமும் கிடையாதுங்க. சரிங்களாங்க? 30 நாளில் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது பிக்கஸ்ட்டு கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேங்க, மினிமம் ஒரு 8 மாதமாவது தேவை, 1 வருடமாவது தேவை. சில பேர் 1 வருடம் இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 வருடம் இருக்கும். ஆனால் அவங்க அந்த 1 வருடத்தில் 3 மாதம் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுவும் பயன் கிடையாது. 1 வருடம் இருக்குன்னா 1 வருடம் ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடாக எடுத்து இது பண்ணோம் அப்படின்னா டெட் எக்ஸாமும் கிளியர் ஆகி போயிடும், அடுத்த எக்ஸாம் வரைக்கும் கிளியர் ஆகி போயிடும். நம்ம அழகாக நம்ம எந்த கவர்மெண்ட் ஜாப்னாலும் நம்ம போயிடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கிளியர் ஆகிரும் அப்படின்னு நம்ம 100% சொல்லக்கூடாதுங்க. அது என்னை பொறுத்தவரைக்கும் தப்புங்க. சரிங்களா? இருக்கிற காம்படிஷனில் நம்ம யாருக்கும் ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எதுவுமே எதுவுமே படிக்காமல் எதுவுமே தெரியாமல் போய் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஏன்னா இது கம்பேரிட்டிவ்லி அதர் ரெஸ்பெக்டட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் டெட் எக்ஸாமினேஷன் ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு பெர்சனல் இதுதான், ஒரு நம்பிக்கை தான். ஆனால் இந்த 30 நாளுக்குள்ளே நம்ம ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறோம், கிளியரானால் சந்தோஷம் தானேங்க. என்ன சொல்கிறீங்க? நான் 1 மாதம் படித்தேங்க, சும்மா சொல்கிறேன், நான் 1 மாதம் படித்தேங்க, இது மாதிரி பண்ணேங்க, டெஸ்ட் பேட்ச் போட்டேங்க, ஏதோ அதை படித்தேங்க, எனக்கு படித்ததுங்க அது வந்துருச்சுங்க, ஞாபகம் இருந்துச்சுங்க, எழுதுனேங்க, கிளியர் ஆகிடுச்சிங்க, 2025 டெட்டு குவாலிஃபைடுங்க, முடிஞ்சு போச்சுங்க, எனக்கு ஒர்க் வேணுங்க, ப்ரைவேட் ஸ்கூல் போகிறேங்க, டெட்டு முடிஞ்சுட்டு டெட்டுக்கு குவாலிஃபை இருக்கிறேங்க, நான் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நான் எலிஜிபிளாக இருக்கிறேங்க நான். ஓகேங்களாங்க? நம்மளோட அட்டெம்ப்ட் நம்ம கொடுத்துடலாமே அப்படின்னு திரும்பி இதை பற்றி
திருப்பி திருப்பி இதை பற்றி வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தடவை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வருடம் வந்து சேனலில் ஹோல்டில் வச்சுருந்தோம். ஹோல்டு பண்ணி முடித்த பிறகு ஆரம்பித்த முதல் பேட்ச் இது. ஒரு 4 பேராவது கிளியர் பண்ணிட மாட்டாங்களாங்கிற ஒரு இதுதாங்க. ஒரு 4 பேராவது கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது எப்படி சொன்னாலும் எங்களோட நோக்கம் அதுதான். ஒரு 4 பேராச்சும் கிளியர் பண்ணிடணும். ஒரு சில பேர்கிட்ட காசு இருக்காது சார். 149 ரூபா தானே சார், அது கூட இருக்காதா? இருக்காதுப்பா, என்கிட்ட ஒன்ஸ் அப்பான் டைம் இல்லைப்பா. அதனால தான் சொல்லிட்டு காசை பற்றி கவலை கிடையாது. மேபி அவர்கிட்ட காசு இல்லாமல் அதே மாதிரி தாங்க ஒருத்தர் குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் குரூப் 2 ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் வாங்க கிடையாது. சரிங்களா, பேட்சில் ஜாயின் பண்ணார். அது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அதுவே அவர் அமௌண்ட்டுன்னு சொல்லி அவரால் கட்ட முடியாமல் போய் அவர் ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த இதுக்கு நமக்கு அந்த கிரெடிட் நமக்கு கிடச்சிருக்குமா? சொல்லுங்க. அதனால் அமௌண்ட்டை பற்றி கிடையாதுங்க. அமௌண்ட்டை பற்றி இல்லை, இது அமௌண்ட்டை பற்றி இல்லை. நீங்கள் கிளியர் பண்ணணும். ஃபோர்ஸ் பண்ணல, ஆசைப்படுறேன், அவ்வளோதான். அப்ளை பண்ணியிருக்கீங்களா? ஒரு அட்டெம்ப்ட் கொடுங்கங்க. இப்போது ஒருத்தர் சொல்கிறாரு 50 நாள் முன்னாடி யோசித்தேன், வெறும் 50 நாள் தான் இருக்குன்னு. 20 நாள் போனதே தெரியல, இப்போ வெறும் 30 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கவலையே படாதீங்க. இப்படியே நினச்சிட்டு இருந்தா கடைசி ஒரு நாளுக்குள்ளே எக்ஸாம் வந்துடும். அதனால் அப்படி நினைக்காதீங்க. சரிங்களா, 30 நாள் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? சரிங்களா, நீங்கள் பாட்டுக்கு தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கோங்க. அப்படியே நம்மளோடவே நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ஒரு வாரம் ஒரு சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஒரு வாரம் முடிஞ்சிச்சு. அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த வாரம் வந்து இங்கிலீஷ் படிங்க. ஒரு வாரம் தானே தமிழ் முடிஞ்சிருக்கு, சைடு பை சைடு பார்த்துக்கோங்க, வேலை முடிஞ்சு. ஓகேங்களாங்க, அதெல்லாமே அழகாக நம்ம அட்மின் இருக்கிறாரு, நீட்டாக பார்த்துப்பாரு. சரிங்களா, ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 2025 டெட் குவாலிஃபைடு அப்படிங்கிற இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. ப்ரைவேட் ஜாபும் அழகாக நம்ம போகலாம், கவர்மெண்ட் ஜாபும் ட்ரை பண்ணலாம். நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜாயின் பண்ணுறவங்க கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷனும் வரப்போகுது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் பெனிஃபிட். ஓகே, தேங்க்யூ.